உதகையில் எட்டியன் சாலையின் இருபுறமும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதால் கடும் பாதிப்புக்குள்ளாகி உள்ளதாக பாதசாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் பிரபு வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற சர்வதேச சுற்றுலா தலமாக திகழக்கூடிய நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் மையப்பகுதியாக ஏடிஎன் சாலையானது அமைந்துள்ளது. இந்த சாலை வழியாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா வாகனங்கள் மற்றும் உள்ளூர் வாகனங்கள் பயன்படுத்தி வருகின்றனர். அதே போல உள்ளூர் மக்கள் தங்கள் அன்றாட தேவைகளுக்காக வணிக நிறுவனங்கள் மற்றும் நகராட்சி தினசரி சந்தை, அதே போல் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் இந்த சாலை வழியாகத்தான் நாள்தோறும் சென்று வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் உதகையிலிருந்து கிராம பகுதிகள் மற்றும் சமவெளி பகுதிகளுக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் இந்த சாலையில் தான் சென்று வருகின்றன. இதனால் சாலையில் நடந்து செல்லக்கூடிய பொதுமக்களின் பாதுகாப்புக்காக உதகை நகராட்சி நிர்வாகம் சார்பில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபாதையானது கான்கிரீட் நடைபாதையானது அமைக்கப்பட்டு தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக உள்ளது. ஆனால் இப்பகுதியில் உள்ள சில வணிக நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் வாடகை வாகன ஓட்டுநர்கள் இந்த சாலையை ஆக்கிரமித்து சாலையின் இருபுறமும் தங்கள் வாகனங்களை நிறுத்தி செல்வதால் நடைபாதையில் நடந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். அதே போல அடிக்கடி வாகன போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. இதனால் நகராட்சி நிர்வாகத்தின் நிதியானது தற்போது பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இல்லாமல் கேள்விக்குறியாக உள்ளதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் சாலையின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றித்தர காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உள்ளூர் மக்களின் ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து செய்தியாளர் பிரபு.